உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அகதி உறவுகளுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். இன்று தடம் 360ல முக்கியமாக ஒரு உயிரினம் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஈழ நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு அனைவராலையும் மிக பிரபலமாக பேசப்படுகின்ற அந்த உயிரினத்தை பற்றியும் அந்த உயிரினத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் பற்றியும் தான் இந்த காணொலி முழுவதுமாக நான் பேச போகின்றோம். உங்களுக்கு யார் என்று தெரியும், சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நாய் கிட்டத்தட்ட கதிர்காம யாத்திரைக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து எங்கிருந்து எப்படி வந்தது என்று கூட தெரியாமல் 400 கிலோமீட்டர்கள் அந்த நாய் நடந்தே சென்று கொண்டிருக்கிறது அங்கிருக்கிற அடியார்களோடு. அந்த நாய் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது அந்த நாயை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுபொருளாக இருந்தது. அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரசிக்கப்படுகிற அசைவுகளாக இருந்தது. மாமிசம் புசிக்கக்கூடிய ஒரு நாய் இவ்வளவு தூரம் இறைவனோடு செல்லுகின்ற அடியார்களோடு செல்கின்ற அந்த தருணத்தில் அந்த நாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தயிர் சாதம் இந்த மாதிரி உணவை தவிர்த்து அது உணவு கூட அருந்தி கொண்டிருக்கு. அவர் மஜ்ஜத்துக்கு கொண்டு வந்து நான் விட்டாலும் திரும்பி ஓடி வந்துடும். அடையாளம் இங்க இருக்கு. இங்க ஆரவர் அரோகரா சொல்லுவோம் எழும்பிடும். இந்த நாய் ஒரு தெய்வ கடாட்சி நிறைந்த நாய் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால நம்பப்படுகிறது. அந்த நாய் உரிமை கோரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு அதிசயமாகவே சொல்ல போனா சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாகவே இந்த சுப்பிரமணியன் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிர்காம யாத்திரை அப்படின்றது கல்முனை மட்டக்களப்பு கிழக்கிழங்கை பகுதியில போகின்ற போது இந்த சுப்பிரமணியன் ஒரு டீ கடைக்கு முன்னால் ஒரு பழக்கடைக்கு முன்னால் நிற்கிற போது ஒருவர் எட்டி அந்த சுப்பிரமணியனை காலால் உதைக்கிறார். ஏன் அப்படி ஒரு வன்மம், எதற்காக அப்படி ஒரு வன்மம் அப்படி என்பது உண்மையாக இந்த நிமிடம் வரைக்கும் தெரியவில்லை. அந்த நாயை அப்படி உதைகிற அளவுக்கு அதன் போது அதுக்கு ஏதோ ஒரு உபாதை இருக்குதுன்னு சொன்னால் 400 கிலோமீட்டர்கள் ஒரு நாய் நடந்து செல்கிறது என்றால் அதுக்கு முன்னதாக அதற்கான பரிச்சயமோ பழக்கமோ அப்படி எல்லாம் இருந்திருக்கார். ஆனாலும் இருக்கும்போது அது பல உபாதைகளை எல்லாம் கடந்து திருப்பியும் அது தன்னுடைய பயணத்தை இந்த புனித பயணத்தை தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியனுக்காக ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தார்கள். இந்த குரலுக்கான செவி சாய்ப்பாக குறிப்பிட்ட அந்த நபர், அந்த கல்முனையை சேர்ந்த அந்த நபர் மன்னிப்பு கூறியிருந்தார். ஒரு நாய் தெரியாம நம்ம வெட்டி ஓக்கிட்டேன். இந்த நாய் எனக்கு தெரியாது, கதிராமத்துக்கு ஒரு நாய் எனக்கு தெரியாது. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, தெரியாம செஞ்சுட்டேன். அவங்ககிட்ட மன்னிப்பு காட்டுறேன். அவர்கிட்ட நான் மன்னிப்பு காட்டுட்டேன். சம்பந்தப்பட்ட மன்னிப்பு காட்டு. அவன் மன்னிச்சுட்டு போயிட்டாங்க. வீடியோ இதான திரும்பி நான் மன்னிப்பு காக்கணும். மன்னிப்பு கோரியதோடு மட்டுமில்லாமல் அவர் மீது இப்பொழுது வழக்கு பதிவு செய்து அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே இந்த ஐந்தறிவு உடைய அந்த ஜீவன்களுக்கு இருக்கிற இந்த ஒரு விஷயங்கள் கூட 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது மிகவுமே ஒரு கடினமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இது தொடர்பில் நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வைக்கிறார். என்னுடைய மனதில் ஒரு விமர்சனம் தோன்றியது. என்னுடைய முகநூல் புத்தகத்துல கூட நான் இதை பதிவு செய்திருந்தேன். அதாவது தமிழர்களோடும் நடைப்பயணம் செய்கிற ஸ்ரீலங்காவில் தமிழர்களோடும் நடைப்பயணம் செய்கிற நாய்க்கே பாருங்க இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் தமிழர்களாக இருக்கிறவர்களினுடைய நிலை அப்படி என்பது வெளியில எப்படி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படி என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்தது சோசியல் மீடியாக்கள்ல நிறைய கேள்விகள் நிறைய பேர் பேசியிருந்தார்கள். அதாவது ஒரு நாய்க்காக குரல் கொடுப்பவர்கள் ஒரு அங்கேயே புதையுண்டு கிடக்கிற மக்களுக்காக அங்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல உண்மையாகவே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஓரி பாரி இப்படி எல்லாம் சொல்லும் போது நாம் பாரியை பற்றி தான் அதிகம் பேசுகிறோம். பாரி பற்றி பேசுகிறோம், வேகன் பற்றி பேசுகிறோம். உண்மையாக மயில் நடுங்கி கொண்டு இருக்கிறது அப்படி என்பதற்காக தன்னுடைய மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் என்றும் ஒரு இது பார்த்தீங்கன்னா மயில் என்றால் கூட அறிவில கொஞ்சம் உயர்ந்தது. அடுத்தது பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் முல்லை கொடிக்கு தன் தேரையே கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லி எங்களுடைய மரபணுகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதநேயத்தை தாண்டி உயிர்மை நேயம் என்பது மிக மிக பெரியதாக இருந்திருக்கிறது. இது இப்படி இருக்க கண்டிப்பாக
எங்களுடைய உறவுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது, எங்களுடைய உறவுகளுக்காக சில விஷயங்களை ஆதாரங்களாக திரட்ட வேண்டியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமையாக இருக்கிறது ஈழத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு. இன்றும் செம்மணி விவகாரம் பாருங்கள், ஒரு மேசிவ் புதைக்குழி, ஒரு மிகப்பெரிய அளவிலான மனிதர்களை புதைத்த ஒரு புதைக்குழியாக இன்றும் செம்மணி விவகாரம் மிகப்பெரிய அளவுல 418 விட தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் தோண்ட தோண்ட, அதாவது தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தோண்ட தோண்ட என்ன கிடைக்கும்? தமிழர்களுடைய மரபுகள் கிடைக்கும், தமிழர்களுடைய வரலாறு கிடைக்கும். ஆனால் ஈழ நிலத்தில் தோண்ட தோண்ட தமிழர்களுடைய எலும்புக்கூடு தான் கிடைக்கிறது. சரி, இப்போது நாம் இந்த சுப்பிரமணியனை பற்றி பேசுகிற போது இன்னொரு இதே போல ஒரு 5 ஜீவன் பற்றியும் இதுக்கு முன்னதாக ஒரு 5 மாதங்களுக்கு முன்னதாக இலங்கையில கூட பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாய்க்கு சிவப்பு கம்பள வரவேற்பு இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாய்களோடு செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாயோட செல்ஃபி எடுக்கிறதுக்கா அப்படி ஒரு போட்டியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவரும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்டான அலோகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நாய் தான். அலோகா என்ற சொல்லுக்கு பாலி மொழியில சமஸ்கிருத மரபுல ஒளி, விழிப்பு, பிரகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இந்த அலோகாவை பத்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அமெரிக்காவில் இருந்து பௌத்த துறவிகளுடன் உலக அமைதிக்கான பயணத்துல இணைந்து கொண்ட ஒரு நாய் தான். குறிப்பாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், நேபாளத்திலிருந்து டெல்லி நோக்கியதான ஒரு சமாதான பயணத்துல அந்த நாய் யாரென்று தெரியாமலே இணைந்து கொண்டது. ஆனால் அந்த நாய்க்கான வரவேற்பு என்பதை பார்த்தீர்கள் சொன்னா, உலக தரத்துல அவ்வளவு தூரம் ஒரு வரவேற்பு இருந்தது. டெக்சாஸ்ல இருக்கிற ஹியூடோங் விபன்னா பஹ்வான மையத்திலிருந்து 19 துறவிகள் தொடங்கிய 3700 கிலோமீட்டர் தூர நடை பயணத்துல இந்த அலோகாவும் இணைந்து 10 மாகாணங்களை கடந்திருக்கு. இலங்கைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அலோகா வருகை தந்திருந்தது கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாக் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நடை பயணத்துல பௌத்த பிக்குகளோடு இந்த அலைக்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாயும் இணைந்து கொண்டது. மாத்தறையில் என்று நினைக்கிறேன். மாத்தறையில அது வருகின்ற போதும் சன நெரிசல் கூடி அந்த நாயோட செல்ஃபி எடுப்பதற்காக இலங்கையில இருக்கிற மக்கள் கூட முண்டியடித்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. பல்வேறு ஆன்மீக பேரணிகள்ல, பயணங்கள்ல இன்று வரைக்கும் அந்த அலோகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் சில ஜீவராசிகள் வெளிநாட்டிலே பங்கு பெற்றுகின்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கவனிப்பு, கவனம் எல்லாம் பார்த்தீர்கள் சொல்லலாம் மிக 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 பெரிதாக இருக்குது. ஆனால் நாம் நமது சுப்பிரமணியை அப்படி கவனிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. ஏன் இது தமிழர்களோடு தமிழர்களாக பயணிக்கிறபடியால அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் தமிழர்களாகிய நாம் மிகப்பெரிய மனித நேயர்கள், உயிர்மை நேயர்களாக இருக்கின்றோம். சுப்பிரமணியில இதே போல எத்தனையோ பேரை இன்று வரைக்கும் பல காப்பகங்கள்ல பாதுகாத்து வருகிறார்கள். அந்த காப்பகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் சுப்பிரமணிக்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாமல் வழக்கு தொடுப்பேன் என்று சொல்லி கூட பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த உயிர்களை வதைப்பது அப்படி என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம்தான். அதற்காக அவருக்கு இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சுப்பிரமணியனை ஒரு மாதிரி அதை கஷ்டப்படுத்தியவர் கைது செய்திருக்கிறார். சுப்பிரமணி தன்னுடைய நடை பயணத்தை தொடங்குகிறது. அலேக்காவுக்கு எவ்வாறான ஒரு அங்கீகாரம் இந்த உலகம் கொடுத்ததோ அதே போல ஈழ நிலத்திலே இந்த கதிர்காம முருகப்பெருமானை சந்திக்க போகின்ற அந்த சுப்பிரமணிக்கு இந்த உலகம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் என்று நம்புவோமாக. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.